ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜர்தோசி வச்சு நம்ம எம்போஸ்டு லோடிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பைப்பிங் த்ரெட்டை இந்த மாதிரி மேங்கோ ஷேப்பில் ஒட்டி வச்சுருக்கேன். நான் லைட்டாக தான் ஒட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், மேங்கோ ஷேப் நம்ம போடும் போது இந்த மாதிரி திலகம் ஷேப்பு போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே கொம்பு மாதிரி வளைச்சி விட்டு போடக்கூடாது. நம்ம எப்பயுமே லோடிங்க்காக மேங்கோ டிசைன் போடும்போது இந்த மாதிரி தான் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக எஸ் மாதிரி இப்படி வளைச்சி விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போடணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரணும். இந்த மாதிரி போடும்போது நம்ம லோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக வரும். அந்த இடத்துல பாருங்கள், வளைவு மாதிரி வரணும், மேங்கோ மாதிரி. அதான் இந்த மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா லோடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக அந்த ஜாயிண்ட்லாம் வராது மேங்கோ ஷேப்பில். பாருங்கள், இந்த மாதிரி வளைச்சி போடும்போது தான் மேங்கோ ஷேப் நம்மளுக்கு அந்த லோடிங் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் மற்றபடி த்ரெட் ஒர்க்கு, செயின் ஃபில்லிங் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் எப்படி போட்டாலும் வரும். அதாவது நான் லோடிங் பண்ணுறதுக்கு மட்டும் சொல்கிறேன். த்ரெட்லேயே ஆகட்டும், பீட்லேயே ஆகட்டும், ஜர்தோசிலே ஆகட்டும், எதில் லோட் பண்ணாலுமே நீங்கள் மேங்கோ ஷேப் இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு லோட் பண்ணும்போது ஸ்லாண்டிங்காக லோட் பண்ணுறதுக்கு அழகாக வரும். பாருங்கள், இந்த ஜாயிண்ட்லேயும் நம்மளுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் கரெக்டாக வரும். பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக எஸ் மாதிரி இங்கே கீழே கொஞ்சம் பெருசாக அப்படியே வளைச்சி விட்டு பாருங்கள், இந்த மாதிரி வளைச்சி விட்டு அப்படியே முன்னாடி மட்டும் இப்படி கொம்பு டிசைன் மாதிரி சின்னதாக போடுங்க. உங்களுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் தனியாக ஒரு நோட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்லேயே போடுறதுக்கு நல்லா வரும். பிகினர்ஸ்லாம் நிறைய பேர் மேங்கோ ஷேப்பில் லோடிங் பண்ணுறதுக்கு வரல அப்படின்வாங்க. அதுக்கு இதுதான் காரணம். நீங்கள் வரைகிற ஷேப் தான் காரணம். பாருங்கள், அந்த இடத்துல கொஞ்சம் பெண்டான மாதிரி வரையும் போது தான் உங்களுக்கு அந்த லோடிங் பண்ணுறதுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி தான் நீங்கள் வரையணும். இந்த மாதிரி திலகம் ஷேப் போட்டு நீங்கள் வரையக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா லோடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா வராது. அந்த ஃபினிஷிங்கும் உங்களுக்கு சரியாக இருக்காது. இப்போ நம்ம பைப்பிங் த்ரெட்டில் இந்த மாதிரி நான் லைட்டாக கம் போட்டு ஒட்டியிருக்கேன். இது மேலேயே நம்ம மிஷின் த்ரெட்டில் ஜிக்ஸாக் செயின் போட்டுக்குவோம். பாருங்கள், நம்ம கொஞ்சம் பெண்டான மாதிரி தான் நான் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேங்கோ ஷேப் போடும் போது தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரும். நம்ம இந்த பைப்பிங் த்ரெட்லாம் கொஞ்சம் பிசிறாக இருக்குது. அதனால் அதெல்லாம் நல்லா அமுங்குற மாதிரி நான் மிஷின் உள்ள இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் லோட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக ஜிக்ஸாக் செயின் போட்டாச்சு. அடுத்தது நம்ம ஜர்தோசி கட் பண்ணிக்கலாம். ஜர்தோசி லைட்டாக இப்படி இழுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இப்படி 2 அல்லது 4 போட்டு கட் பண்ணுங்கள். நீங்கள் அளவு உங்களுக்கு எவ்வளோ அளவு கட் பண்ணுறது இது எப்படி தெரியலனா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு கட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு அந்த லோடிங் பண்ண ஸ்லாண்டிங்காக நான் வைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சு பார்த்து நீங்கள் லோடிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு சில இதுக்கு கொஞ்சம் சின்னதாக தேவைப்படும். ஒரு சில ஒர்க்குக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 நாளாக வச்சு கட் பண்ணாலுமே சீக்கிரம் கட் பண்ணிடலாம். சைஸும் உங்களுக்கு ஒன்று போல் வரும். இப்போ போட ஆரம்பிக்கலாம். நம்ம வெளியிலேருந்து உள் சைடு இந்த மாதிரி ஜர்தோசி லோட் பண்ணணும். நான் லீஃப் ஃபில்லிங் போடும் போதே சொல்லியிருப்பேன். லீஃப் லோடிங் போடும் போது வெளி சைடு இருந்து உள் சைடு நம்ம ஜர்தோசியை லோட் பண்ணணும். அந்த மெத்தடில் நீங்கள் லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் வெளியிலேருந்து உள் சைடு லோட் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், இப்போ வெளி சைடு இருந்து உள் சைடு லோட் பண்ணிட்டு வரேன். இந்த மேங்கோ டிசைன் எப்பயும் போடும் போது நான் இங்கே உள் சைடு இந்த இடத்துலேருந்து ஆரம்பிங்க. நான் இப்போ ஆரம்பிக்கிறேன் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். நீங்கள் த்ரெட் ஒர்க்கு, பீட் ஒர்க்கு எதுனாலுமே இந்த மேங்கோ ஷேப்பில் லோட் பண்ணும் போது நீங்கள் இந்த நடுவுலேருந்து இப்படி தான் ஆரம்பிக்கணும். அந்த கொம்பு டிசைன்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. இங்கே லோட் பண்ணும்போது நல்லா ஸ்லாண்டிங்காக நெருக்கமாக லோட் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள், நம்மளுக்கு அந்த ஷேப் நல்ல ஸ்லாண்டிங்காக வரணும். இங்கே மேலேருந்து உள் சைடு லோட் பண்ணிட்டு வரும்போது அந்த ஜர்தோசி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல தான் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி தூக்கி விட்டு பண்ணக்கூடாது. அந்த ஜர்தோசி நம்ம போடும் போது எந்த சைடு வருதோ அது வரைக்கும் தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் பைப்பிங் த்ரெட் ஒட்டி பண்ணுறன்ட்டு நீங்கள் ரொம்பவும் நீங்கள் தள்ளி பண்ணக்கூடாது. அது மேலே தூக்குன மாதிரி ஆகிரும். அப்புறம் உள்ளே இருக்கிற பைப்பிங் த்ரெட்டு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் எப்பயுமே அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஜர்தோசி ஒர்க்கில் ரொம்ப முக்கியமே நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணுறதுல தான் இருக்குது.
நீங்கள் இப்படி டிசைன் வந்து போடும்போதுமே நீங்கள் அந்த அளவு வந்து கரெக்டாக ஒன்று சின்னது ஒன்று பெருசாக இருந்தாலுமே நம்ம வச்சு பார்த்து அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக அது பொருந்ததா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லோட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் லோட் பண்ணவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது கவனிங்க, இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த லாக் செயின் போடுறேன் இல்லையா, அந்த லாக் செயின் போடும்போது அந்த பைப்பிங் த்ரெட்லேருந்து எவ்வளோ தள்ளி வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஜர்தோசி வந்து ரொம்ப நீளமானது வச்சுருக்கேன். இப்படி வைக்கும் போது நம்மளுக்கு பாருங்கள் அந்த ஷேப் வந்து மாறி இருக்கும். அடுத்தது நம்ம போடும் போது நம்மளுக்கு வந்து கன்யூஸாக போடுறதுக்கும் வராது. அதாவது நம்மளுக்கு ஒன்று சின்னது பெருசு இந்த மாதிரி போடுற மாதிரி வரும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நார்மல் சைஸோட இப்போ வந்து அது நடுவில் இருக்கிறது பெருசாக இருக்குது. அதனால் நான் வந்து பிரிச்சுட்டு இப்போ வந்து நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு ஜர்தோசியாக பார்த்து நம்ம வைக்கிறோம். நம்ம கட் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் வந்து ஒன்று சின்னது பெருசாகலாம் பாருங்கள். இந்த மாதிரி அதுக்கு தகுந்த சைஸாக நம்ம வைக்கும் போது தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் போடும்போது அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே வந்து லாக் செயின் போடுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம வளைவில் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ வளைவில் போடும்போது உள் சைடு வந்து பாருங்கள், நான் வந்து நல்லா நெருக்கமாக வந்து ஜர்தோசி வந்திருக்கு. இதே வெளி சைடு பாருங்கள் கொஞ்சம் கேப்பாக வந்திருக்கு. நம்ம வளைக்கும் போது அந்த வெளி சைடில் எப்பயும் கொஞ்சம் வந்து கேப் விட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த வளைவு வந்து அழகாக வரும். அதே மாதிரி வெளி சைடு கேப் விடுற மாதிரி நம்ம உள் சைடு வந்து கொஞ்சம் நெருக்கமாக போடணும். பாருங்கள், நல்லா கவனித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். நான் வந்து உள் சைடு போடும்போது நல்லா நெருக்கமாக வந்து குத்துறேன் பாருங்கள். அந்த ஜர்தோசி முன்னாடி போட்டிருக்கிறதுக்கு பக்கமாகவே குத்திட்டு பக்கமாகவே லாக் செயினும் போடுறேன். ஆனால் வெளி சைடு போடும்போது நான் கொஞ்சம் கேப் விட்டு போடுறேன். லாக் செயின் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் தள்ளி குத்திட்டு லாக் செயின் வந்து நம்ம மேலே போடணும். இப்படி போடும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா வரும் பாருங்கள். அந்த வளையிற இடத்துல பாருங்கள் நல்ல ஷேப் வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு ஷேப் வரும். நல்லா பாருங்கள், நடுவில் வந்து நல்லா வந்து பக்கமாகவே வந்து குத்துங்க பாருங்கள். இந்த மாதிரி நெருக்கமாக போடுங்க. நடுவில் வெளி சைடு நம்ம போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு போடணும். அதே மாதிரி தான் இந்த பக்கம் வளைவுலையும் நம்ம போடணும். வெளி சைடு பாருங்கள் கொஞ்சம் கேப் விட்டு போடுறேன். உள் சைடு வந்து நான் நெருக்கமாக போடுறேன். மேங்கோ ஷேப் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டதுனால இந்த வளைவு வந்து ரொம்ப இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அந்த வளைவு வந்து அவ்வளோவா ரொம்ப வளைச்சி போடுற மாதிரி இருக்காது. இதே மாதிரி நீங்கள் நெக் டிசைனில் போடும் போதும் அப்படி தான், அந்த வளைவுலலாம் வரும்போது நீங்கள் நெருக்கிக்கணும். நீங்கள் ஜர்தோசி மட்டும் இல்லை, இதே மாதிரி தான் பீட் ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு எல்லாத்துக்கும் நான் வந்து சொல்லியிருப்பேன். இதே மாதிரி தான் நம்ம உள் சைடு போடும் போது நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக போடணும். வெளி சைடு வந்து கொஞ்சம் கேப் விட்டு போடணும். நீங்கள் லோடிங் பண்ணும்போது இந்த ட்ரிக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லோடிங் வேணாலும் போட்டுடலாம் ப்ராக்டிஸ் பண்ணாதையே. நான் இப்போ ஜர்தோசி கூட ப்ராக்டிஸ் பண்ணாதையே தான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இது வரைக்கும் நான் ஒரு டைம் கூட ப்ராக்டிஸ் பண்ணலை ஜர்தோசி ஒர்க் போட. ஏற்கனவே லோடிங்லாம் வந்து நல்லா போட்டதுனால இதுவும் அதே மாதிரி போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். இந்த ஜர்தோசி பாருங்கள் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது. அதனால் நான் அதை எடுத்துகிட்டு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்ன ஜர்தோசியாக வச்சு லோட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம போடும்போது சிலது வந்து நம்மளுக்கு பெருசாக வரலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் சைஸ் பார்த்து ஒரு சில நேரத்தில் எடுத்துகிட்டு போடுற மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக எல்லாம் ஒரே சைஸ் கட் பண்ணிட்டா அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துகிட்டு போடுற மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே வந்து நான் ஸ்டிச் போடாத விட்டுட்டேன். அதனால் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அந்த லூஸாக இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல கேப்பாக இருக்குது. அதுவும் வந்து நம்ம சரி பண்ணிடலாம். நடுவில் ஒரு ஜர்தோசி போட்டுட்டா கேப் அதிகமாக இருக்கிற இடத்துல நடுவில் ஒரு ஜர்தோசி போட்டு வந்து அந்த மாதிரி நீங்கள் மிஸ்டேக் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சரி பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ நிறைய கேப் இருக்குது. நான் இப்போ வந்து நடுவில் ஒரு ஜர்தோசி கேப் இருக்கிற இடத்துலலாம் கொடுத்து சரி பண்ணிட்டேன். இந்த சைடு ஆரம்பித்த இடத்துல இப்போ பாருங்கள் இது வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து நம்ம கரெக்டாக பாருங்கள் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம கரெக்டாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து மேங்கோ போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைரெக்ஷனை மட்டும் மாற்றக்கூடாது. அதாவது வெளியிலேருந்து உள் சைடு வந்து ஜர்தோசி லோட் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். எனக்கு இப்போ வந்து இந்த சைடு வரவும் எனக்கு ஆப்போசிட் சைடு ஆயிடுச்சு. அப்படின்னாலுமே நான் வந்து இங்கே வெளி சைடு இருந்து உள் சைடு தான் வந்து நான் போட்டு வரேன். அந்த மாதிரி ஒரே மாதிரி நீங்கள் போடும் போது உங்களுக்கு அந்த ஷேப்பும் கரெக்டாக வரும், ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த கொம்பு டிசைனில் வந்து நம்ம போடும் போது அதே மாதிரி தான் நான் வளைவில் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் நான் அந்த கொம்பு டிசைனில் உள் சைடு வரும்போது கொஞ்சம் நெருக்கமாக வந்து லாக் செயின் போட்டுக்கோங்க. வெளி சைடு வரும்போது கொஞ்சம் வந்து விரிஞ்ச மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள். கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கணும் பாருங்கள். இப்போ முடிக்க போகிறோம்.
இப்போ வந்து அந்த கொம்பு டிசைனில் நம்ம அந்த பைப்பிங் த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நம்ம ஜர்தோசி வச்சு லோட் பண்ணிடலாம். இங்கே கடைசியாக சின்னதாக நம்மளுக்கு ஜர்தோசி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக வேணும் அப்படின்னா நம்ம சின்னதாக போட்டு அதை கவர் பண்ணிக்கணும். முடிக்கும் போது பாருங்கள், நம்ம லோடிங் பண்ணும்போது எப்படி முடிப்போம், கடைசி ஆகும்போது சின்ன ஜர்தோசியாக வச்சு முடிப்போம்ல, அதே மாதிரி தான் இதுவும் கடைசியாக நான் முடிக்கும் போது சின்ன ஜர்தோசி வச்சு முடிச்சிடுறேன். பாருங்கள், கடைசியாக சின்னது வச்சும் கொஞ்சம் வந்து அந்த பைப்பிங் த்ரெட் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து இன்னும் கொஞ்சம் இதோட சின்ன ஜர்தோசியாக வச்சு முடிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு இப்போ எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட் போட்டுட்டு நான் சுற்றி வந்து பீட் ஒர்க் கொடுக்க போகிறேன். இப்போ சீனி பாசியில் சுற்றியும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் சீனி பாசி வந்து அவுட்லைன் போடும்போது எப்பயும் 2 பீடாக போடுங்க. அப்புறம் இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன், இந்த நம்ம ஆரம்பிக்கும் போது கொம்பு டிசைன் போடும் போது அந்த கொம்பு டிசைன் வந்து அந்த திலகம் ஷேப் மாதிரி இருக்குல்ல, அந்த மேங்கோ வளைஞ்ச மாதிரி, அதில் வந்து நீங்கள் ஒட்டாத மாதிரி போடணும். அப்படி வந்து ஜாயிண்ட் ஆகாத மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் பீட் ஒர்க்கு கடைசியாக வந்து முடிச்சிட்ட வாட்டி கொடுக்கும் போது அந்த இடத்துல வந்து நீங்கள் 2 லைன் கொடுக்கறதுக்கு கேப் விடுற மாதிரி போடணும். பாருங்கள், இப்போ வந்து அந்த கொம்பு டிசைன் வந்து வளைக்கிற இடத்துல எனக்கு 2 லைன் வந்து பீட் வந்து கரெக்டாக போடுற மாதிரி வந்துருச்சு. நீங்கள் வந்து வரையும் போதே அந்த மாதிரி கேப் விட்டு போட்டுருங்க. இப்போ உள் சைடு சுற்றி வந்து சீனி பாசி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இங்கே உள் சைடு கொடுக்கும் போது கேப் இல்லாத கொடுக்கணும். நம்ம ஜர்தோசி லோடிங் பண்ணுறதுக்கு ஒட்டியே வந்து கொடுக்கணும். பாருங்கள், இந்த வளைவெல்லாம் வந்து நீங்கள் நல்ல நீடியில் உள்ளர தள்ளி வந்து விடணும். விட்டு போடும் போது தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும், கேப் இல்லாத. அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள், இதோட முடிச்சிட்டா கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு பீட் வச்சு முடிச்சிங்க அப்படின்னா அது வந்து 2 லைனாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜும் உங்களுக்கு கரெக்டாக வராது. நான் வந்து இப்போ வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இதோட முடிச்சிட்டோம். திரும்ப வந்து இப்போ இன்னொரு பீடு வந்து வைக்கிறேன். வைக்கும் போது பார்த்திங்களா 2 லைனாக தெரியுது. அந்த மாதிரி வந்து நீங்கள் போடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நான் மேலே உள்ள லைனோட ஜாயின் பண்ணி எண்ணாட் போட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். அந்த ஷார்ப் எட்ஜும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் இந்த மாதிரி மேங்கோ டிசைனில் திலகம் ஷேப்பெல்லாம் ஜர்தோசி ஒர்க்கு போடுறதா இருந்தால், ஒரு ப்ளவுஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் சுற்றி வந்து சீனி பாசியில் அவுட்லைன் கொடுங்க, இல்லைன்னா ஏதாச்சும் பீடில் வந்து அவுட்லைன் கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஒர்க் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து சுற்றி வந்து அவுட்லைன் நான் ஜரியில் கொடுத்துக்கிறேன், கோல்டன் கலர் ஜரியில். இந்த மாதிரி கோல்டன் கலர் ஜரியில் அவுட்லைன் போடும்போது இன்னமும் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். பார்க்குறதுக்கு அந்த ஒர்க் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து அதை ஒட்டியே கொடுத்துட்டு வரணும். நம்ம ஒர்க் போட்டதுக்கு ஒட்டியே கொடுத்துட்டு வரணும். நம்ம கேப் விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம வெளி சைடு வந்து ஒட்டி கரெக்டாக கொடுத்துட்டு வந்துடுவோம். அதே உள் சைடில் இந்த மாதிரி நம்ம அவுட்லைன் போடும்போது பாருங்கள், நல்லா நான் அந்த பீடுக்கு அடியிலேயே வந்து நீடியில் குத்தி ஸ்டிச் போடுறேன். நீங்கள் நேராக ஸ்டிச் போட்டு வந்தீங்க அப்படின்னா கேப் வரும். இந்த கேப் வந்து நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் நல்லா உள்ளார தள்ளி ஸ்டிச் போடுங்க. அந்த பீடுக்கு அடியிலேயே வந்து ஸ்டிச் போடுங்க, கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் அவுட்லைன் மாதிரி. பாருங்கள், இப்போ வந்து முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் இந்த ஜர்தோசி லோடிங்கில் சொன்ன ட்ரிக் எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பீடாகட்டும் ஜர்தோசி ஆகட்டும் எல்லாமே வந்து நீங்கள் லோட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் லோட் பண்ணும் போதே உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.